ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. ரூ. 5 கற்பூரத்தை வச்சு நிறைய வகையான டிப்ஸு தான் பார்க்க போகிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப் நம்பர் 1. இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கற்பூரம் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 2 கற்பூரத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இந்த கற்பூரத்தை நம்ம எதுக்காக பவுட்ரு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த செவுத்து ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன எறும்பெல்லாம் வந்துடுங்க. நம்ம என்ன தான் அடித்து கூட்டினாலும் அந்த சமயம் போகுங்க, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவான டிப்புங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ண கற்பூரத்தை இந்த மாதிரி செவுத்தில் வந்து நல்லா தூவி விடுங்க. இந்த கற்பூரத்தோட வாசத்துக்கே வந்து எறும்பு எதுவுமே வராதுங்க, போயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 2 கற்பூரத்தை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பவுட்ரு பண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் கிளாத்தாக இருந்தால் கூட போதுங்க. அந்த துணியில் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த துணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. சுத்தமாக ஈரமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்த துணியை வந்து நம்ம வீட்டில் ஒற்றை அடிக்கிறதுக்கு ஒற்றை குச்சி வச்சுருப்போங்க. அந்த ஒற்றை குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், நான் இப்போ கட்டுற மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒற்றை குச்சி இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற சீமார் இருக்கும் இல்லைங்க, அதை வச்சு கூட இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், துணி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன துணியை வந்து கட்டிக்கிறேங்க. உங்கள்கிட்ட லப்பர் பேண்ட் இருந்தால் லப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி செவுறு ஓரங்களில் இருக்கிற ஒற்றையெல்லாம் அடிச்சுக்கலாங்க. இது ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரத்தோட வாசத்துக்கு வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் ஒற்றையே சேராதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிப் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மூலைகளையும் இதே மாதிரி நம்ம அடிச்சுக்கலாங்க. எங்கெங்கே தூசி இருக்கோ அங்கெல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி ஒற்றை அடிச்சுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்லேயும் இதே மாதிரி தூசி அதிகமாக இருக்குங்க. நம்ம என்ன தான் சீமாரிலெல்லாம் தட்டி தூசி எடுத்தாலும் எல்லா பக்கமும் பறக்குங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அடிக்கிற தூசி பூரா பாருங்கள் இந்த துணியிலேயே நல்லா ஒட்டி வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக பக்கெட்டில் தண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த பக்கெட்லேயே 2 கற்பூரத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக லைசால் சேர்த்துக்கலாங்க. இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணுற ஒரு டிப்புங்க. அதனால தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம போட்ட கல்லுப்பு நல்லா கரையணுங்க. அந்தளவுக்கு நல்லா கரைய வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வீடு துடைக்கிற மாப்பு எப்பயும் போல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா முக்கிக்கலாங்க. முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடு துடைக்கும் போது உங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க.
பாருங்கள், நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற கரண்டி மாதிரி இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயை நல்லா சூடு பண்ணியாச்சுங்க. இப்போ பவுட்ரு பண்ண 2 கற்பூரத்தை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சூட்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது நம்ம இந்த எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி கைங்காலெல்லாம் நல்லா தேய்க்கலாங்க. வீக்காக இருக்கிற பக்கமெல்லாம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வீக்கமெல்லாம் சரியாயிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பிறந்த குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி அடிக்கடி பிடிக்குங்க. அவங்களுக்கு அப்படி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களோட உள்ளங்கை உள்ளங்காலில் இந்த எண்ணெயை இந்த மாதிரி காய்ச்சி நல்லா தேய்ச்சி விடுங்க. இது கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு மாஸ்க் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மாஸ்க்கை வந்து பாருங்கள், ஒரு சைடாக கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ண மாஸ்கில் வந்து 3 கற்பூரத்தை வந்து நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு சின்ன பேக் மாதிரி நல்லா வந்து கட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. இப்போ இந்த பேக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மழைக்காலங்களில் பீர்வாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருங்க. அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி பீர்வாக்குள்ளே கரப்பாம்பூச்சி, எறும்பு இந்த மாதிரி எதுவுமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பீரோ கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பல்லி, கரப்பாம்பூச்சி எல்லாம் நிறையா வருங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு பீரோ கீழே எல்லாம் இந்த மாதிரி ஒரு 2 கற்பூரத்தை எடுத்து போட்டு விடுங்க. இந்த கற்பூரத்தோட வாசத்துக்கே வந்து எதுவுமே வராதுங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சிங்க்கு, கிச்சனில் இருக்கிற சிங்காக இருக்கட்டுங்க, வாஷ் பேசனில் இருக்கிறதாக இருக்கட்டுங்க, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கற்பூரத்தை சேர்த்து விடுங்க. இந்த கற்பூரத்தோட வாசத்துக்கே வந்து எந்த பூச்சியுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து நம்ம கிலோ கணக்கில் அரிசி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அரிசியில் சீக்கிரமாக வந்து பூச்சி, புழு, வண்டு எல்லாம் வந்துடுங்க. அப்படியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 3 கற்பூரம் போல் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ சின்ன பைப் போல் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை அப்படியே நடுவில் வச்சுட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் எந்த மாதிரி கட்டணும் அதே மாதிரி கட்டிக்கோங்க. கற்பூரம் வந்து வெளியே வந்துடக்கூடாதுங்க. உங்கள்கிட்ட லப்பர் பேண்ட் இருந்தால் லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. எங்கிட்ட லப்பர் பேண்ட் இல்லை, அதனால் நான் வந்து ஒரு நூல் கயிறில் வந்து கட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி கட்டி நம்ம அரிசி ட்ரம்மில் யூஸ் பண்ணும்போது இதோட வாசத்துக்கே வந்து புழுவெல்லாம், பூச்சியெல்லாம் எதுவுமே வராதுங்க. வண்டெல்லாம் பிடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.